குளிச்சாமி அண்ணா அதை ஆன் பண்ணி தான் இருக்கு 5 ஆன் பண்ணு போடுப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சஞ்சா பிரபாகர். சரி அப்பா நீ பாப்பா போய் மூத்தத்தை போய் விஜயகாந்தை பற்றி ஒத்த வார்த்தை தான் பேசி ஆளை கொண்டுட்டேன் என்னை செத்த நேரத்தில். செத்த நேரம் தான் கேட்டேன். கேப்டன் பிரபாகரன் படம் போய் புலன் விசாரணை போய் மாநகர காவல் போய் அதோட போத்திக்கிட்டு படுத்தவ தான் நான். இன்னமும் விட மாட்டேங்கிறான். இதை நீ என்ன பண்ணுறேன்னா ஒருத்த ஃபோன் பண்ணி பேசுகிற ஆளுக்கிட்ட பேசுங்கிறேன் நான். அப்புறம் பனியில் பதத்து போலையா பார்த்துருச்சா? உங்களுக்கு மட்டுமா பதக்குது, எங்களாத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு கிடக்கு முதல்ல. ஐயோ குள்ளூர் தாக்கம் பிள்ளை. இன்னும் மைசெட்டுக்கார நைஸாக கிளம்புறீங்களா இங்கே? இன்னும் பேண்டத்துக்கு உள்ளே போடுற உட்காரு முதல்ல. உன்னைய வச்சு தான் இன்றைக்கி ஓட்டணும்ட்டுருக்கேன். அப்புறம் சாப்பிட்டாச்சா? ஏன் சாப்பிடாம என்ன ஒன்று 10 மணிக்கு உட்காந்த ஆள் ஆமிக்கிட்டே உட்காந்துருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சா? சண்டால பையில கல்யாணம் பண்ணிடாத. பண்ணாத வரையும் நம்மளை சுதந்திரமாக வச்சுருப்பாங்க. அதை செய்யாத இதை செய்யாத, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படிம்பாங்க. கல்யாணம் ஆணிச்சு ஊமை குத்தாவே குத்திடுவாங்க. அது ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. அதனால் அக்கா பேச்சை கேட்டுக்க. என்ன அந்த ப்ளூ கலரை திருவுப்பா, அதை திருவிட்டு அந்த சிவப்பை ஆன் பண்ணி விட்டுரு. யாருக்கு இப்படித்தான் ஊரு பூரா ஏமாற்றிக்கிட்டு கிடக்குறிய? மயனை வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் ஆகலைன்னுக்கிட்டு கிடக்குறிய. என்னையை கவர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி என்னையை கவர் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? ஏறு ஒரு கட்டடை மாதிரி நான் சுத்த வேஸ்ட்டு. பேச்சு மட்டும்தான் அப்படி இழுத்துக்கிட்டு தெரிய வேண்டியதான். அப்புறம் புரிய நானும் ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தேன். நீங்கள் கேளுங்க, நீங்கள் போடுங்க. என்ன போடுங்க? 5 மணிக்கு என்னையா வேலை பார்க்க சொல்கிறிய? இத்தண்டி வார்த்தை சொல்கிறியல, சரின்னு சொல்லுங்க. போடுங்கன்னா நான் அந்த கலைக்க வந்திருக்கிறேன். 5 மணிக்கு என்ன கேட்குறேன் நான். வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கக்கூடாது. போடுறதுக்கு வந்திருக்கிறேன் நான். என்ன பார்த்தா போடுற மாதிரியா தெரியுது? நான்சென்ஸ் கண்ட்ரி ப்ரூட்டிடியட்டி பிலோ. நான்லாம் படித்த படிப்புக்குன்னே சத்தியமாக சொல்கிறேன். நான்லாம் MBBS டாக்டருக்கு ஆகியிருப்பேன். டெட்டாஸ்கோப் அப்படி காதில் சொருவி அப்படி தூக்கி வச்சேன்னா எவனுக்கு என்னென்ன உயிர் இருக்கோ. என்னடா கழட்டு தாயலி உன் துருத்தியை முடிக்கிட்டு வாக்காரு முதல்ல. நீ அது என்ன 7 ஏக்கரா 5 ஏக்கராயா? 7 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு நல்லா மல்லிகைப்பூ தோட்டம், நல்ல காசு, நல்ல வருமானம். இப்போ களை எடுக்கிறதுக்கு இவனுக்கு வலிக்கு மட்டும் ஒரு வண்டி வேற வாங்கியிருக்கேன். 1 லட்சம் ரூபாயா. களை தன்னால் பிடுங்கிடுமா? நோகாமையே திங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. இவங்க ஏமாத்தி முகரையை பற்றியெல்லாம் முதல்ல பக்கம் செவ்வாய் தோசை முடிச்ச ஆளு மாதிரியே. இவனுக்கு ஏழை தொட்டு பேசாதடா குளிச்சாமி ஒரே அட்டி. இந்த முகரை அடிச்சடிச்சுதான் பிடிக்கும். ஆமா, யாரா பிடிக்கும் சாப்பிடு போ. உன் விளம்பரத்தை கூடடா வெட்டி பயல. நல்ல உடம்பு. நீங்கள் அந்த ஆளை பற்றி பேசாது, இந்த ஆளை பற்றி பேசினா கூட்டமே கிளம்பி வரும். நீங்கள் வேட்டியை சுருட்டி உள்ளே வைங்க. எனக்கு தான் பரபரன்னு இருக்கு. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு புருஷன். அப்போ ஆமாம், ஏமாற்றி சாப்பிட்றது. எனக்கு ஒரே ஒரு புருஷன். நீ இப்போ என்ன கேட்குற? இந்த ஆல்ரவுண்டுக்கார விஜயகாந்தை பற்றி பேசி என்னை கொண்ட மாதிரி நீ ஆரம்பிச்சிட்டியா? நீ செவனேன்னு கிடந்தாதான் என்ன? செவனேன்னு கிடவே நான் ஆசமத்து போகிறவனே ஏறிக்கிட்டு போ. பல்ல பொழந்துக்குவே அப்படியே சொல்லும் போது ஓனு போடுவியா? ஆமாம், எனக்கு பூராட்டி தொண்டே ஐயே கடவுளே. நான் என்ன பண்ணேன்? நாங்கள் அக்கா, நீங்கள் தம்பியாக்கும். வயசு சின்ன வயசு உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் குமரன்னா நீங்கள். நான் கழுத்து சரிக்கிய அக்கா உன்னை போட்டு நொக்கானுக்கிட்டு. எனக்கு ஒரே ஒரு புருஷன். அப்போ உன் மண்டையை இப்போ சிறைக்க போகிறேன் நான். ஏற்கனவே உன் மண்டை மூளை மண்டை மாதிரி தான் இருக்குது. கேட்டால் பதில் அப்படியா அப்படிங்கிறதோட வச்சுக்கணும். சரியா? அப்படியா அப்படிங்கிறதோட வச்சுக்கணும். உனக்கு ஒத்த புருஷனா 40 புருஷனா அதெல்லாம் கேட்கப்படாது. சரியா? ஆமாம், எனக்கு ஒரே ஒரு புருஷன். என் புருஷனுக்கு 4 பொண்டாட்டி. அடே அப்பா, உன்னையெல்லாம் மிஞ்சிருவேன். ஆமாம், அப்படி இருந்தேன். புருஷன் மேலே அம்புட்டு ஒரு பாசம். கல்லா நாள் கடுக்கு என்ன மேலே ஜெயமா? அப்பு
உங்களை தான் மேலே நிமிருங்க, கீழே யாரை பார்த்துக்கிட்டு கிடக்குற? நான் கதை சொல்கிறேன், கீழே என்னத்தையும் நோண்டிக்கிட்டு கிடக்குறீ, நான் மேலே பாரியா முதல்ல. ஆமாம் பார்த்துக்கங்க. எதில் விட்டேன்? ஏண்டா தர்த்திரியம் பிடிச்சவனு, எதில் விட்டேன்னா அந்த கதையில் விட்டேன்னு சொல்ல, வாயில் விட்டேன். என் வாயை கக்குச்சாடா நாத்தமத்து போகிறவனே. நீங்கள் கேளுங்க, வெல்கம் பண்ணிட்டேன்னு. புரிச்ச மேலே அம்புட்டு ஒரு பாசம், தரும பத்தினா நான் தான். அப்படியே இந்த சுமங்கலி விரதம்லாம் வைப்பாங்கல்ல, சுமங்கலி விரதம் அதெல்லாம் வைப்பேன் நான். என்ன காரணம்? நம்ம புருஷன் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, எந்த பொம்பளையும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கிற மாதிரியே எந்த பெண்களுக்காவது இருக்குமா? எனக்கு மனசுள்ள இருக்கிற மாதிரியே யாருக்காவது இருக்குமா? இருக்காது. அது உங்களுக்கு தெரியுது, அந்த மூதேவிக்கு தெரியலையே. என் மாமனாருக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பேன். நல்லா கேட்டுக்கங்களேன், என் மாமனாருக்கு 50-60 வயசு ஆகுது. என் மாமனாரை தான் வச்சிருக்கிறேன். மாமனாரே வச்சுக்கிட்டியாவா? யோ, மாமனாரை பாதுகாப்பில் வச்சிருக்கிறேன். என் மாமியாரையும் அப்படி தான் வச்சிருக்கிறேன். என் கொழுந்தனாரை அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன். எதுக்கு? தம்பி திடீர்னு ஊருக்கு போயிட்டாருன்னா நம்மளுக்கு எடுக்க கொள்ள ஆள் வேணுமே அப்படிங்கிறனால என் கொழுந்தனாரையும் வச்சுக்குவேன். அப்படி பார்த்துக்கங்க, குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியே இருந்தோம். ஆமாம், கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என் புருஷன் அடிக்கடி மண்டைக்கறி கேட்பார். மண்டைக்கறி பார்த்துருக்கீங்கள? பார்த்தது இல்லையா? மண்டைக்கறி கேட்பார். மண்டைக்கறி கேட்டோன்னா புருஷன் மேலே பாசத்தில் என்ன பண்ணிட்டு நானும் ஒவ்வொரு ஊராக போய் வந்து பார்த்திபனூர் மட்டன் சால் போய் அங்கே மண்டை கிடைக்கல. எங்கள் ஊர் தொண்டைமான் புதுக்கோட்டை போய் அங்கே ஒரு மட்டன் கடையில் கேட்டேன், மண்டைக்கறி கிடைக்கல. முதுகுளத்தூர் அங்கே கேட்டேன், அங்கேயும் மண்டை கிடைக்கல. ஆனால் அந்த ஆப்பனூர் கிடாத்திருக்கேன், அங்கே கேட்டேன், மண்டை கிடைக்கல. கடையாச்சின்னு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு மட்டன், அங்கே ஒரு மண்டை 2 மண்டை நல்லா பெருத்த மண்டையாக வாங்கிட்டு வந்து அந்த மண்டையை நல்லா அலசி புருஷ மேலே உள்ள பாசம். ஆமாம், ரொம்ப வலிக்கிறாமே. ஆமாம், மண்டை உங்களுக்கு தேவைப்படும். இப்போ கேட்டுக்கங்களே, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஆமாம், அந்த மண்டையை நல்லா லேசாக கழுவி மஞ்சள் சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு மண்டையை நல்லா சுக்கா வறுவலாக வறுத்து அப்படி மனமனன்னு வச்சுருந்தேன். என் புருஷன் பொண்டாட்டி மேலே கொஞ்ச நாளாவது பாசம் இருக்கிறவன் தின்னுக்கட்ட தூமையை குடிக்காம முகரையில் முள்ள விட்டு அடிக்க மண்டைக்கறினோன்னா வளச்சிக்கிட்டு வந்துட்டேன். மண்டைக்கறி கேட்டோன்னா கொஞ்சோண்டு என் சீரு கொடுத்தாக்க தின்னு கிண்ணி அந்த என் கிண்ணியில் அந்த என் மண்டைக்கறியை வச்சு அதை கொடுத்தோன்னே என் மண்டையை கடிக்கி மண்டையை நல்லா சொட்டான் போட்டு தின்னான் பார்த்துக்கங்க. அவன் தின்னதும் இல்லாமல் அவங்க அண்ணன் ஒருத்தவன் இருக்கான், எந்த நேரமும் போஸ்ட் மரத்துலேயே தான் ஏறிக்கிட்டு கிடப்பேன். ஏறுறதுக்கு வேற இடம் இல்லையா? அவங்க என்ன பண்ணாக்க, தம்பி பொண்டாட்டி தானே மண்டைக்கறி நல்லா வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சி கொஞ்சோண்டு மண்டைக்கறி கேட்டோன்னே சரி கொழுந்த தானே கேட்குறாருன்னு அதையே கிண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து என் மண்டைக்கறியை வச்சு அந்த கொழுந்தனாருக்கு கொடுக்க. தின்ன மனுஷன் சும்மா இருக்கக்கூடாது, கிளட்டு தாயலிய மாமனார் இருக்கேன் பாருங்க. அவங்க கொஞ்சோண்டு மருமக மண்டைக்கறி நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சா அவங்க கொஞ்சம் கேட்டோன்னே என் மாமனாருக்கும் கொஞ்சோண்டு மண்டைக்கறி வச்சு கொடுத்தேன். 3 தின்னுபிட்டு 3 மூதேவியும் என் புருஷன் சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு, என் கொழுந்தன் சொல்லியிருக்கேன் என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு, என் மாமனார் சொல்லியிருக்காரு என் மருமக விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கணும். இதை தின்னவங்க விளம்பரப்படுத்தணுன்னா எங்கள் ஊர் பிரசிடண்ட்டு மண்டையவே பார்த்துருக்க மாட்டார் போல. அடே எங்கள் அப்பா ராதா செல்வி விட்டு மண்டைக்கறி மனமனன்னு இருக்காமே அப்படின்ட்டு அவர் கொஞ்சோண்டு கேட்க, நம்ம தாராள மனசு கேட்டவுடனே டப்புன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்சோண்டு மண்டை தானே கேட்டாருன்ட்டு மண்டைக்கறியை கொஞ்சோண்டு வச்சு கொடுத்தேன். தின்ன மனுஷன் சும்மா இருக்கக்கூடாது, நாக்க சொல்லட்டிக்கிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் ஓதிருப்பேன் போல இந்த ஆளு. அட்டே எங்கள் அப்பா அந்த பொம்பளை விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு சேலையை தூக்கி வாரி கட்டிக்கிட்டு வந்துட்டா மனுச்சு. வாடி சக்காலத்தி முண்டை, என் புருஷனுக்கு நீ என்னடி மண்டைக்கறி கொடுக்குறது, வாடி உன் மண்டையை கிழிக்கிறேங்கிறா என்னைய. கொஞ்சோண்டு மண்டைக்கறி பண்ணுற வேலை நான் பார்த்தேன். நீ என்ன ஏன் மண்டையை கிழிக்கிறது? உனக்கு எனக்கு மண்டை பிரச்சனை, ஒன்று ஓ மண்டை ஜெயிக்கணும் இல்லைன்னா என் மண்டை ஜெயிக்கணும். வாடி மண்டைக்கு அப்படின்னு இழுத்துட்டேன். ஜல்லிக்கட்டில் எப்படி ரேச்சு விடுவாங்களோ அந்த மாதிரி மண்டையத்தான் தூக்கி காமிச்சேன். பிரசிடண்ட் பொண்டாட்டி மண்டையை போட்டுட்டான். உங்களுக்கு மண்டை ஒரு சைஸா இருக்கு, உங்களுக்கு இது மண்டைக்கறி வேணுமா? இல்லை மண்டைக்கறி சாப்பிட்டீங்கன்னா முடி முளைக்கும் இருக்காங்க. உங்களுக்கு வேண்டாமா? வேற உங்களுக்கு மண்டைக்கறி வேணுமா? அப்பு வேண்டாமா?
அப்படியே நைஸ் அப்படியே நடிப்பேன். அவர் கண்ணை மூடி தூங்கிட்டாருமா நீங்க. கம்பெனி கொடுக்குற அப்படியே அப்புறம் புளியுங்கிற ஆட்டுற மண்டைக்கறி நல்லா சொட்டா போட்டு திம்ப போல மண்டை கடிக்காரு. சரி அதுதான் போயிட்டு போகுதே. காசு சம்பாதிக்கிற காசை சேஃப்டி பண்ணி வைக்க என்னைய பார்த்து இதெல்லாம் நீங்க திருந்தணும். முதல்ல நம்ம காமெடி பண்றோம்ங்கிறது வேற விஷயம், நம்ம வாழ்க்கையில சேஃப்டி முக்கியம். சரின்ட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் கொரோனா டயத்தில் நாடகம் இல்லாமல் போச்சு. அப்போ எட்டயபுரத்தில் போய் ஒரு 5 ஆடை பிடிச்சிக்கிட்டு வந்து அது 4 குட்டி போடுச்சுன்னா வாழ்க்கையில் கோடீஸ்வரி ஆகலாமே நினச்சி எட்டயபுரத்துலேருந்து 4 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்தேன். வெறும் பொட்டை குட்டியாக வாங்கிட்டு வந்து 6 மாதமாகி ஆடு செனையாகவே இல்லை. எனக்கு டவுட்டு, என்னடா ஆடை ஓட்டிக்கிட்டு வந்து ஆடு இன்னும் செனையாகவே இருக்கு, என்ன காரணம் அப்படின்னோடனே அந்த ஏச்சட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தாரு பாருங்க இந்த புரோக்கரு. அந்த ஆளுகிட்ட போய் கேட்டேன், என்னையா வாங்கி கொடுத்த ஆடு இன்னும் செனை ஆகாம இருக்குன்னு. அதுக்கு அந்த ஆளு என்னை கேட்குறேன், ஏன்டி லூசு முண்டை, வாங்கின பொம்பளை வெறும் பொட்டை குட்டியாக வாங்கினா எப்படி மாசம் ஆகும், அதுக்கு ஒரு கெடா குட்டி அப்படின்னாரு. அப்போ நான் யோசனை பண்ணேன், கெடா குட்டி வாங்க போனோம்னா அதுக்கு 20,000 ரூபா நம்ம கேட்பாங்க. நம்ம செல்வ விநாயகபுரம் நாடகத்துக்கு போகிறோம், அங்கே அந்த கோயில் ஓரத்தில் ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டு மண்டையில் முக்காடு போட்டு உட்காந்துருப்பாரான். ஆமாம், மாடெல்லாம் சென்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காரான். நம்ம ஆடையும் சென்னைக்கு போடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன். புரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புரோ என் வாழ்க்கை குல தெய்வம், குலத்தை ஏற்றினவரே நீங்கள் தான். ஏன் 5 ஆட்டை நீங்கள் தான் எப்படியாவது செனப்படுத்தி விடணும். என்ன நைச்சா வர்றிய, ஆடை செனப்படுத்தாம உடனே செனப்படுத்துறேங்கிறியா? இந்த வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. படிதாண்டா பத்தினா நான் தான் சரியா? என்ன நீங்க சென்னையாக்குறீல்ல இல்லையா? நீங்க எப்படி அப்பு நீ எங்கே சென்னையாக்க முடியாது, சோழனா பை மாதிரி தொங்கிட்டு கிடக்கு, நீ சென்னையாக்க போற. இனிமேல் வயசான ஆளுகளை தான் நம்பல, உங்களை மாதிரி இளங்காரி கட்டையெல்லாம் நம்பவே கூடாது. நீங்க எல்லாம் பின்னால விட்டு முன்னால ஏத்துறவங்க. அதனால போயிட்டு வர வாப்பு. மண்டைக்கறி வேணும்னா நம்பர் வேண்டாமா? மண்டைக்கறி வேண்டாம், நம்பர் நோட் பண்ணிக்க. நம்பர் பண்ணிக்க, நம்பர் சொல்லுமா. நம்பர் என்ன வேண்டாம், மண்டையே வேணாமா? மண்டை ஆசையுமே வராது, மண்டை ஆசையும் வராது.